அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். Blessing and the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debits as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Haggai chapter 1 verse 1 to 15. ஆகாய் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனம் வரை. வசனம் 1. ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் முதல் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் சேலேத்தியா என் குமாரத்தியாகிய செருபுவேல் என்னும் யூதேயாவின் தலைவனுக்கு யாத்சாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகிய அவர் சொன்னது என்னவென்றால், In the 2nd year of the Darius the king, in the 6th month, in the 1st day of the month, come the word of the Lord by the Haggai the prophet unto the Zerubbabel, the sons of the Shealtiel, governor of the Judah, to the Joshua, the son of the Josiah, this high priest, saying,
வசனம் 2. அந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். Though speaketh the Lord of hosts, saying, these people say, the time is not come, the time that the Lord has household and be built. வசனம் 3. ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்கி அவர் சொல்கிறார். There come the word of the Lord by the Haggai the prophet saying. வசனம் 4. இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளின் குடிகளுக்காய் இருக்கும்படியான காலம் இதுவே. Is it is time for you, O hey, to the dwell in your Caleb house and Ezen house lives. வசனம் 5. இப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். Now therefore those said the Lord of the hosts considers your ways. வசனம் 6. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்தும் கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதித்திருக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதையே சம்பாதிக்கிறான். Here have the swan much and bring in the little. He eat and but he have the not an ignore. He drink but he are the not full fit with the drink. He cloth hue but and there is no need ram and that an yearneth wants to the put it into a page with the holes. வசனம் 7. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். Thou said the Lord of the hosts, consider your way. வசனம் 8. நீங்கள் மலையின் மேலே ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரிலே நான் பிரியமாயிருப்பேன், அதனாலே என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். Go up to the mountains and bring wood and build this house, and I will take and pleasure in it, and I will be glorified, said the Lord. வசனம் 9. அதிகமாய் வரும் என்றும் நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். என் நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் எல்லோரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். He looked for much and lo, it's come to the little, and when he will bring its home, and I did blow upon its way, said the Lord of hosts, because of the many house that is unwaste, and herein every man unto his own house. வசனம் 10. ஆதலால் உங்கள் மேலே இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. Therefore the heavens and over you is stayed from down, and the earth is stayed from your fruits. வசனம் 11. நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியிலே விளங்குகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் கையிட்டு அனைத்தின் மேலும் வறட்சியை விதைத்தேன் என்றார். And I called for a drought upon the lands, and upon these mountains, and upon this corn, and upon this new wine, and upon this oil, and upon that which is the ground, and bring forth, and upon man, and upon the cloths, and upon all the labors of his hands. வசனம் 12. அப்பொழுது சேல்தியாலின் குமாரனாகிய சொருபவேலும் யோதாத்தாக்கின் குமாரனாகிய யோசுவாவும் என்னும் பிரதான ஆசாரியனும்
ஜனத்திலே மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். The Zerubbabel the son of the Shealtiel and the Joshua the son of the Josiah the high priest with all the remnant of this people obeyed the voice of the Lord their God and the words of the Ahai the prophets as the Lord their God and stand him and the people did and fear before the Lord. வசனம் 13. இப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூதனை அனுப்பிய வார்த்தையின்படியே ஜனங்கள் நோக்கி நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். Then speak and Haggai the Lord and messenger in the Lord and message unto the people saying I am with you said the Lord. வசனம் 14. பின்பு கர்த்தர் செல்தியா குமாரனாகிய சொருபுவேல் என்னும் யூதேயாவின் தலைவனுடைய ஆவியையும் யோத்சாக்கின் குமாரனாகிய யோசுவாவின் என்னும் தான் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லோருடைய ஆவியையும் எழுப்பினார். அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள். And the Lord and stirred upon the spirit of the Zerubbabel the son of the Shealtiel governor of the Judah and the spirit of the Joshua the son of the Josiah the high priest and the spirit of all the remnant of the people. They come and did work in the house of the Lord of asked their own God. வசனம் 15. தரியு ராஜாவின் 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே அது நடந்தது. In the 4th and the 20th days of the 6th and month in the second years of the Darius the king. Friends, நேற்று தினம் இதில் வச்ச ஆகாரம் மீதியான நைட்டு சுட வச்ச ஆகாரம் மீதியானதை காலையில் முட்டை சோறு போட்டு அதுக்கு மசாலாலாம் எங்கள் அம்மா போடாமல் முட்டை ஒரு முட்டை 2 முட்டை திறந்து கொடுத்தேன். அதில் ஒரு முட்டை போட்டு இன்னொரு முட்டை போட்டாங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் மசாலா கூட போடாமல் உப்பு எண்ணெய் மச்சம் வச்சு முட்டை சாப்பாடு சொல்லி பரட்டி கொடுத்தாங்க. கொஞ்சம் கூட மசாலா போடலையே நீங்கள் அப்படின்னு நான் கேட்டேன். இப்படி தான் இருக்கும் முட்டை சாப்பாடு அப்படின்னாங்க. சரி, நான் எங்கள் அம்மாட்ட சொல்லியிருந்தேன் 3 வேளைக்கும் சுடு சோறு வைங்க, சாப்பாடை மீதியாக்கி வீண் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன். கேட்கல. இன்றைக்கி என்ன பண்ணாங்க, நான் காலையில் சாப்பாடை சாப்பிட்டு போயிட்டேன். ஆனால் மதியானம் ஆக்கான சாப்பாடை இப்போ மீதியாக இருக்குது. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் தங்கச்சி, என்னுடைய பையன் பிரின்ஸ் இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. இப்பயும் சாப்பிட்ருக்காங்க. எங்கள் அம்மாவும் சாப்பிட்டுட்டாங்க அந்த சாப்பாடை. புதுசாக சாப்பாடு வைங்கன்னா வைக்கலை, பழைய சாப்பாடு தான் இருக்குது. ஆக்சுவலி எல்லாருமே 3 வேளைக்கும் புது சோறு சாப்பிடுங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். இவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு மட்டும் பழைய சாப்பாடை போட்டு கொடுத்துட்டாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இவங்க மட்டும் சுடு சோறு சாப்பிடுவாங்க. அதனால தான் அது எனக்கு அவங்க சாப்பிடும்போது எனக்கு தெரிய வந்தது. அதனால தான் நான் எனக்கும் சுடு சோறு தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒரு குழம்பும் வைக்க மாட்டாங்க. ஒரு குழம்பு வச்சு 3 வேளைக்கும் வச்சு ஏமாற்றிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு செலவே பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த 35,000 ரூபா காணிக்கை கொடுத்தது கூட இதில் மிச்சம் பண்ணி கடவுளுக்கு கொடுத்தாங்க. அவ்வளோ மிச்சம் பண்ணி தான் கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு 150 ரூபா தான் எங்கள் அப்பா தருவார்னு சொல்லி. இப்போ அந்த 150 ரூபாவும் தரதில்லை. இவங்க இப்படி குழம்பு வச்சு இப்படி பண்ணாங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம் கறி குழம்பு வைக்கலாம். ஆனால் 3 வேளைக்கும் 3 டைமும் 3 டிஃப்ரெண்ட்டான ஃபுட் கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கி தான் சாப்பிட்ணும், மறுநாளுக்குன்னு எடுத்து வைக்கக்கூடாது. அது என்றைக்கு எடுத்து வைக்க சொல்லணும், மோசையோட பிரகாரமாக அன்றைக்கி எடுத்து வைக்க சொல்லியிருக்காரு. சண்டே எந்த வேலையும் செய்யக்கூடாது. எங்கள் வீட்டில் எல்லாம் மாறாக செய்கிறாங்க. அதனால தான் எங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை. என்றைக்கு கடவுளுக்கு உண்மையாக இருந்து அதனால் நம்ம பரிசுத்தமாக ஆசிரிக்கிறோமோ அன்றைக்கி தான் வீட்டில் சண்டை சச்சரவு எதுவும் வராது. கடவுளுக்கு உண்மையாக இருக்கும்போது கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.